ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வாழைப்பூ வடை செய்யறதுக்கு 2-3 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுட்டோன்னா கலர் மாறாது. இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு வெள்ளை துணியிலே அது போல் டிஷ்யூ பேப்பர்லேயே போட்டோன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். ஏன்னா அப்படியே நம்ம வடை செய்யும்போது எண்ணெய் குடிக்கும். இப்போ ஊற வச்ச பருப்பெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஒரு 3 பல் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்சதுக்கப்புறமா இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட வாழைப்பூவும் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்ச பருப்புலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம வடை சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம விருப்பத்துக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் சேர்த்துட்டு சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அளவாக சூடு ஏறி வந்ததும் நம்ம இந்த வடையை பார்த்திங்கன்னா மெலிசாக தட்டியும் எண்ணெயில் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை போல் மெதுனும் தட்டியும் சாப்பிட்லாம். இதை போல் வாழைப்பூ வடையை செஞ்சு சாப்பிட்டோன்னா எவ்வளோ வேணால் சாப்பிட்டுனே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ